நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தையும் செதைச்சு சின்னாபின்னம் ஆக்கியிருக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க அவருடைய பேச்சு தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு பஸ்ல ஐயப்ப பக்தர்கள் போயிருக்கிறாங்க. அவர்கள் கை காட்டி அண்ணன் திருமாவுக்கு அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்க இவரும் பதிலுக்கு சுவாமியே சரணமையப்பான்னு முழக்கமிட்டு பேச்ச தொடர்ந்திருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு பாருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த முழக்கம் எழுப்புகிற தோழர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்து நிறுத்து மேடையில. நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நயினார் நாகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பனர்களிடத்திலே கேட்டு பதில் சொல்ல வேண்டும். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகட ஸ்கந்தர்ங்கிறான். கந்தன் கூட கிடையாது. கந்தன்னா கூட தமிழ் ஆயிரும். ஸ்கந்தர் வடமொழி போட்டு ஸ்கந்தர்ன்றான். ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தர். சுப்பிரமணியன் யார்? அது வடமொழி பெயர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் இருக்கு. சூன்னு முன்னால போட்டான்னா குமார் முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுருவான். குமார்னு தமிழ் பெயர் இருக்கும். குமார்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் குமார். குமரன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் குமார். நாம குமரன் சொல்றதே கொஞ்சம் அதிகமா இருக்குன்ட்டு குமார்னு சுருக்கிட்டோம். குமரன் என்பது தமிழ் பெயர். அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றிவிட்டான். சுப்பிரமணியம், பிரம்மண்யம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன், பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உரிய கடவுள். எப்படி தமிழ் கடவுள் உன்னை எப்படி சமஸ்கிருதம் பேசுறவனை எப்படி என்ன வகை உறவு? உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள், நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன், உனக்கு அவனுக்கு என்ன உறவு? அந்த உறவை சொல். எப்படி முருகன் ஸ்கந்தனானான்? எப்படி முருகன் சுப்பிரமணியனானான்? ஏன் நீ முருகன் என்கிற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய்? அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? இதற்கு நயினார் நாகேந்திரனிடம் பதில் உண்டா? அண்ணாமலையிடம் பதில் உண்டா?